ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா கிட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த அஞ்சலி ஒரு பக்கம் கொடுக்குற டார்ச்சில் இருந்தாலும் பிரியாவோட அன்பு எனக்கு வந்து ஆறுதலாக இருக்குது. அதனால் வந்து அவளுக்காக ஒரு கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தனா அவள் என்ன வந்து ஏதாவது வந்து தப்பாக நினைப்பாளோன்ட்டு எனக்கு வந்து பயமாக இருக்குது. அதை வந்து ஆட் பண்ணாலும் என்னுடைய மனசு வந்து தாங்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் தான் இந்த உதவியை வந்து பண்ணணும், இந்த இயரிங்ஸை வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா, சரி கார்த்தி நானே வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து பிரியாவோட கழுத்தில் வந்து தாலி கட்டுருவு போல இருக்கே, இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நாளுக்கு இன்னைக்கு அண்ணி என்று இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சா அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதமும் இலக்கியா கார்த்திக் போகிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்முடைய கௌதமும் இலக்கியா வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னுடைய இந்த அஞ்சலி வந்து திருந்தோலா இல்லைன்னு தெரியல கௌதம், ஆனால் வந்து பிரியாவும் கார்த்திக் வந்து டீப்பாக வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுபோது நீ வந்து சொல்லிட்டியா பிரியா வந்து இந்த இடத்துக்கு வந்து வர சொல்லின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, வர சொல்லிட்டு கௌதம் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா அது பேசிகிட்டே இருக்காங்க. பிரியா வந்து வந்துடுறாங்க. வந்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிற, அக்கான்னு கூப்பிடுறேன், நான் கொடுக்குறேன் இயரிங்ஸை வந்து நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு எதுக்குக்கா, எனக்கு வேணாக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாது, நீ வந்து இதை வாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்கிறாங்க. நான் சரிக்கா அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய பிரியா வந்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்ட பாரும் பார்த்தீங்கன்னா என்னக்கா திடீர்னு அப்படின்ற மாதிரி கேட்குறது, ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கு பாரு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் பார்த்தீங்கன்னா என்னம்மா நீ வேலைலாம் வந்து எப்படி போகுது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து அண்ணன்றது வந்து எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அதாவது வந்து கார்த்தியை வந்து விரும்புறது நம்மளுடைய பிரியா, அதனால வந்து கார்த்திகை வந்து கல்யாணம் பண்ணா மாமான்னு தான் கூப்பிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் வந்து அண்ணான்னு கூப்பிட்றாங்க, நம்முடைய இலக்கியாவை வந்து அக்கன்னு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் வந்து எந்த முறையனே தெரியல. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகைக்கு நம்ம பிரியாவுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரியா வந்து எங்க நீங்க மட்டும்தான் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா நானும் கார்த்திக் கௌதம் 3 பேர் தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து சொல்லிடலாமா கார்த்திக் தான் வந்து இந்த கிஃப்ட்டை வந்து கொடுத்தோம் அப்படின்றத ஏதாவது வந்து தப்பாக நினச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு சரி அப்பாலும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியா வந்து மறைச்சிடுறாங்க. கார்த்திக் வந்து முக்கியமான வந்து கால் வந்துச்சு, அதை வந்து பேசிட்டு வரணும், வெளியே போயிருக்காமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. நம்முடைய பிரியா பார்த்தீங்கன்னா எங்க கார்த்திகை வந்து ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டவே அப்படியே பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் வந்து நோட் பண்ணுறாங்க. நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா சூப்பராக கெத்தாக வந்து என்ட்ரியை கொடுத்து நம்முடைய பிரியா கிட்ட வந்து பேசி ரொமான்ஸ் வந்து ஆரம்பிக்க பாருங்க. வேற எபிசோட் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் மறக்காம